ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களுமே ரொம்பவே நல்லா இருக்கோங்க. ஒரு 2-3 டேஸ் வந்து என்னென்ன பண்ணியிருந்தோம் அப்படின்றது தாங்க. ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி 3 டேஸ் இன் மை லைஃப் விளாக் பார்த்துடலாமா? என் பொண்ணுக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால எங்களுக்கு மார்னிங் ரொட்டீன்லாம் கிடையாதுங்க. டைரெக்டாக லஞ்ச் ரொட்டீன் தான். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா, பாப்பா தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ளே எப்படியாவது லஞ்சை பண்ணிடலாம் அப்படின்ட்டு கடகடன்னு சமைக்கிறதுக்கு சிக்கன் எல்லாம் வெளியில் எடுத்து வச்சுருந்தேன். வாஷிங் மிஷின் போடுற சவுண்டு தாங்க கேட்டுச்சு. டிங்குன்னு ஒரு சவுண்டு. டங்குன்னு என் பொண்ணு எழுந்தி வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் லஞ்சு செய்ய கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு சிக்கன் எல்லாம் ஊற வச்சுட்டு தண்ணி விட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆளுக்கு 2 தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. நான் எப்பயும் பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காருக்கு வந்து நாளைக்கு லீவுனா இன்றைக்கி நைட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக ஹெவியாக பிரியாணி சிக்கன் குழம்பு அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா பார்த்திங்கன்னா லீவ் டைமில் நாங்கள் நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவோம். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி நைட்டு டின்னரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு சரியான வேலைங்க. இதில் வேற என் பொண்ணு அம்மா எனக்கு பிஸ்கெட் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்ட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அங்கே ஒரு நெய்பர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கெட் செஞ்சு என் பொண்ணுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அவங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மளும் வீட்டில் பிஸ்கெட் செஞ்சே ஆகணும்னு இல்லை, ஏன் இந்த விபரீத விளையாட்டுன்னு என் பொண்ணுகிட்ட நான் கேட்டும் பார்த்துட்டேன். இல்லைம்மா நீ செஞ்சே எனக்கு தந்தாகணுன்னதுனால ட்ரை பண்ணி பார்த்தேங்க வீட்டில். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிள் ரெசிபி. 2-3 சிஸ்டர் கூட எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க, குக்கீஸ் எப்படி பண்ணியிருந்தீங்கன்ட்டு. ரொம்ப சிம்பிளுங்க. 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு நெய் இல்லைன்னா 1/2 கப்பு பட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப்பு சுகர். இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியே விடக்கூடாது. அந்த பட்டர் இல்லைன்னா நெய் இது 2த்துல ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி எல்லாத்தையும் கொட்டி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பண்ணிவிட்டு அந்த பேக்கிங் ஷீட்டில் வச்சுட்டு 150 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் எடுத்து ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பிஸ்கெட் ரெடி. சம்மர் லீவில் எப்படி பிள்ளைங்களெல்லாம் சமாளிச்சிட்ருக்கீங்க? நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஸ்னேக் அண்ட் லேடர், ஒரு நாள் வந்து ஊனோ கார்டு, அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா உண்டியலில் காசு சேகரிப்பது அப்படின்ட்டு என் பொண்ணுக்கு டீச் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் உண்டியல் பார்த்திங்கன்னா போன வருஷம் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க, யூஸே பண்ணலை. ஸோ இந்த வருஷம் தான் என் பொண்ணுக்கு எப்படி இந்த உண்டியலில் காசு சேர்க்கணும், ஒரு வாட்டியும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டுட்டு இதில் டிக் பண்ணிக்கிட்டே வந்திங்கன்னா 1,20,000 ரூபாய் எடுக்கலாமா அப்படின்னோடனே என் பொண்ணு யூஏஇ அமௌண்ட்டை அவங்க அப்பா கிட்ட வாங்கி என்கிட்ட கொடுத்துருவாங்க. நான் அதை இந்தியன் அமௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு டிக் போட்டு அதில் போட்டு வச்சுருது. நாங்கள் இந்தியன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோங்க. இந்தியன் கரன்சி பாக்ஸ். இப்போ தான் ஐபிஎல் முடிஞ்சதுன்னு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம். மறுபடியும் இந்த ஃபுட்பால் ஆரம்பிச்சிட்டாங்களா, ஸோ எங்கள் வீட்டில் விடிய ஃபுட்பால் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் கூட ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களை யாரையும் கல்யாணமே பண்ணிக்காதீங்க. இந்த புதுசாக கல்யாணத்துக்கு ரெடி ஆவீங்க பார்த்திங்கன்னா, மாப்பிள்ளைலாம் பார்ப்பீங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கூட இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். என் ரோட்டுக்கார் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸை விட மாட்டாருங்க. நான் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு. எனக்கு ஸ்போர்ட்ஸ் எதுவுமே பிடிக்காது. இந்த சின்ன வயசில் இந்த கொக்கோ கபடி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த கிரிக்கெட்டு ஃபுட்பாலு இதெல்லாம் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுட்பால் பார்த்து முடிக்க லேட் ஆகிடுச்சா, அதோட குக் பண்ணவே இல்லை, இதான் சாக்குன்ட்டு. ஸோ கேஎஃப்சி ஆர்டர் பண்ணியாச்சு அன்றைக்கி. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வீக்கெண்டு. என் ரோட்டுக்காருக்கு பார்த்திங்கன்னா டே ஆஃப் அன்னைக்கு. ஸோ அதனால் வீட்டில் தக்காளி வெங்காயம் எதுவுமே இல்லை. அதனால் ஷாப்பிங் கிளம்பியாச்சுங்க. போயிட்டு கொஞ்சம் நல்லா ஹியூஜ் ஷாப்பிங் தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா வெறும் 199 தாங்க வந்துச்சு. ஒரு புதுசாக ஒரு கடை என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, அங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கன்ட்டு. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். ரொம்ப சீப்புங்க. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் காய்கறி எல்லாமே கூட ரொம்ப சீப்பு. பிஸ்கெட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சாக்லேட்டு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு நிறைய சொல்லலாம். நான் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன். நிறையா நல்ல பிராண்டடாகவே வந்து போட்டிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வீக்கெண்ட் ஆனாலே அந்த கடைக்கு தான் போயிடலான்னு பார்த்துட்ருக்கேன். நான் பார்த்திங்கன்னா நம்ம யூஏஇயில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி விலையும் வெங்காயம் விலையும் ஏறும் இறங்கும். சில டைம் பார்த்திங்கன்னா தக்காளி விலை ரொம்ப அதிகமாக இருக்கும்.
அந்த டைமில் வெங்காயத்தோட விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். சில டைம் வெங்காயத்தோட விலை அதிகமாக இருக்கும், தக்காளி விலை கம்மியாக இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ தக்காளி விலை ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு. பட் நான் போய் இந்த கடையில் பார்த்திங்கன்னா, தக்காளி விலை ரொம்ப கம்மி. ஸோ அதனால் என்ன பண்ணோம், எட்ரா பேகுன்னு சொல்லிட்டு ஒரு 10 கிலோ கிட்ட தக்காளி வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா பழுத்து செவன்னு இருந்துச்சுங்க. நான் வந்து இவ்வளோ தக்காளி வாங்கிட்டே வரமாட்டேன். ஏன்னா விலைய பார்த்துட்டு எப்பயும் ஒரு 5, 6 தக்காளி வாங்கிட்டு வருவேன். வாங்க மனசு வராதுங்க. 7 கிராம்ஸ் 8 கிராம்ஸ்க்குலாம் சில டைம்லாம் போடுவாங்க தக்காளி. அதை பார்த்தோன்னே ஐயய்யோ! 5 தக்காளி 5 கிராம்ஸ்க்கு வாங்கிட்டு வரணுமா? அப்படின்ட்டு எனக்கு மனசே வராது. அதனால் அப்பப்போ போய் போய் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வருவேன். அது மாதிரி சாப்பாட்லேயும் பார்த்திங்கன்னா, சமையல் பண்ணும்போது தக்காளிலாம் ரொம்ப கம்மியாக போடுவேன். பட் இந்த வாட்டி இங்கே தக்காளி வாங்கிட்டு வந்தேன்ல, இப்போலாம் தாராளமாக போட்டு சமைக்கிறதுங்க. நல்லா சிவப்பு தக்காளி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அரிசி, பருப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். பழங்கள், காய்கறிகள், அதுக்கப்புறம் இந்த கேக்குக்கு தேவையான இந்த வெண்ணிலா எசன்ஸ் இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் அந்த க்ரீமு, அதுக்கப்புறம் இந்த ஒரு கேக் வந்து பயங்கர வைரல் இந்த இன்ஸ்டாகிராமில் திரமசு அப்படின்ட்டு. ஸோ அது செய்கிறதுக்காக அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸையும் நிறைய அங்கே கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இந்த வீடியோலேயே வந்து அந்த திரமசு எப்படி பண்ணியிருந்தேன்றதையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த கடையில் எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம சிக்கன் எல்லா கடையிலையும் வாங்குவோம்ல, அங்கே பார்த்திங்கன்னா அந்த நார்மல் கவரில் போட்டு கொடுப்பாங்க. ஒரே ஒரு கவர் தான் இருக்கும். பிரித்தோன்னா உடனே சிக்கன். பட் இந்த கடையில் அந்த கவரும் வந்து நல்ல சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு கவரில் சிக்கன் போட்டுட்டு அதை வந்து சுற்றிட்டு அதுக்கு மேலே இன்னொரு கவர் போட்டு சுற்றி டேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த பேக்கிங்கு. ஸோ இப்போ என்னோடய ஃபேவரட் கடையாகவும் மாறிடுச்சு. அப்புறம் என் பொண்ணுக்கு பிடிச்சது, எனக்கும் பிடிச்ச சோக்கி பண்டிலாகவும் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பாக்ஸ்லேயும் போட்டிருந்தாங்க. நான் வந்து எதுக்கு நம்ம டப்பாவில் வாங்கிக்கிட்டு எப்படின்னு தூக்கி தானே போட போகிறோன்ட்டு இந்த மாதிரி பாக்ஸில் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் கோகோ பவுடர், அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பிஸ்கெட்டு, அப்புறம் இது தாங்க அந்த க்ரீமு வைக்கிற அந்த பைப்பிங் இது. இதுலேயே வந்து நம்ம பிஸ்கெட்டும் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன். ஸோ அதனால் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுவோமே. 350 கிராம்ஸ் தான். ஸோ அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணை ஒரு வீடியோலையும் சொல்கிறது தான், அவங்கள எப்படியாவது எங்கேஜிங்காக வச்சுக்கணும், இல்லைனா செமையாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், என்னையும் போட்டு டார்ச்சர் பண்ணிருவாங்க. ஸோ அதனால் வாமா அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமான்னோடனே இந்த மாதிரி ஹியூஜாக வந்து எப்போல்லாம் நாங்கள் க்ரோசரி நிறைய வாங்கிட்டு வருமோ அப்போல்லாம் என் பொண்ணு வந்து எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நானும் என் பொண்ணும் நல்லா கதை பேசிக்கிட்டு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தோன்றதை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோங்க. ஸ்நாக்ஸ் தான் இந்த வாட்டி நிறைய. பிள்ளையும் வீட்டில் இருக்குல்ல, ஸோ அதனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அரைச்சிக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் நானும் பொண்ணும் பார்த்திங்கன்னா மாற்றி கதை பேசிக்கிட்டு அவங்க கொஞ்சம் வேலை பண்ணாங்க, நான் கொஞ்சம் வேலை பண்ணேன். அப்புறம் வீடியோ எடுக்கிறோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஒன்றா ஸ்டோரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து பேக்கிங்கில் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரோமா, அதனால் வந்து பட்டர் ஷீட் வந்து காலி ஆகிடுச்சு அடுத்த பிஸ்கெட் பண்ணுறதுக்கு. ஸோ பட்டர் ஷீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கு முன்ன நாளே கொஞ்சம் ஆன்லைனில் ஷாப்பிங் போட்டிருந்தோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸு, மில்க்கு, கப் கேக்ஸு, அதுக்கப்புறம் ஜூஸு இதெல்லாம். ஸோ அது எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்ருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த வைரல் திரமசு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாலை வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 டம்ளருக்கு தண்ணியை சூடு பண்ணி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும், சின்னதாக பண்ண போகிறீங்கன்னா எவ்வளோ தண்ணி தேவை, பெருசாக பண்ண போகிறீங்கன்னா எவ்வளோ தண்ணி தேவைன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம அதை ஊற வச்சு தான் எடுக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி தேவைப்படும். நான் இப்போ வந்து 2.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். சூடு பண்ணி எடுத்தாச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டுட்டேன். எந்த ஃப்ளேவர் வேணால் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. பட் ஒன்று என்னென்னா, ரஸ்க்கு வந்து ஃப்ளேவர் இல்லாத நார்மல் ரஸ்க்காக வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே அந்த கேக்கில் வரும். நான் வந்து ஏதோ ஒரு ரஸ்க் வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு ஏலக்காய் போட்ட ரஸ்க் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் நல்லா தான் இருந்துச்சு இந்த ஃப்ளேவரோடு சேர்த்து இந்த திரமசு சாப்பிடும்போது. நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா முன்னாடியே ரஸ்க்கை பார்த்துக்கோங்க.
ஃப்ளேவர் இல்லாததாக பார்த்து வாங்கிக்கோங்க. அது இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதுவே செம்ம டேஸ்ட்டு. இன்னும் ஃப்ளேவர் இல்லாமல் இருந்த ரஸ்க் வாங்கிட்டு வந்தது தான் இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருந்திருக்கும் போல். நம்ம இப்போ திரமசு செய்ய போகிற பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த ரஸ்க்கை வந்து நனைச்சி நல்லா 2 பக்கமும் நனைச்சிட்டு அதில் அப்படியே லேயராக அழகாக வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுருங்க. தண்ணியில் நனைச்சி ரஸ்க்கை நல்லா நனையணும் ரஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஹனி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சுகர் நிறைய சாப்பிடுவீங்க, எனக்கு ரொம்ப இனிப்பாக வேணும் இந்த திரமசு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த காஃபி பவுடர் வந்து கலக்குறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியிலே வந்து சுகர் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து இந்த கேக்லாம் ரொம்ப சுகராக இருந்தால் திகட்டிடுன்றதுனால யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் ஹனி வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த திரமசு வந்து ரொம்ப இனிப்பாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி க்ரீமு அப்புறம் பன்னீர் இதெல்லாமே ஆட் பண்ணுறதுனால ஆல்ரெடி இனிப்பு இருக்கும். நீங்கள் அதனால் கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பால் காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் நல்லா வடிகட்டி ஊற்றிட்டு நல்லா ஒரு 30 செகண்ட் வந்து மிக்ஸி ஹையாக வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நிறையா தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் ரஸ்க் வந்து நம்ம அடுக்கி வச்சுருக்கோம்ல, அது மேலே அந்த க்ரீம் அப்படியே ஊற்றிட்டு, நான் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் இருந்ததுனால அதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் தெரியலனா யூடியூப்பில் போட்டு பார்த்துக்கோங்க. நான் இப்படி தான் செஞ்சுருந்தேன். நல்ல க்ரீமியாக வந்து அந்த அரைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த பன்னீர் அந்த க்ரீமெல்லாம் சேர்ந்து அப்படியே அதுவே ஒரு மாதிரி க்ரீமியாக வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் ரஸ்க் வச்சுருக்கோம்ல, அது மேலே ஓரளவுக்கு அது நல்லா அந்த க்ரீம்குள்ளே முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு, அதுக்கும் மேலே மறுபடியும் இன்னொரு லேயர் ஆஃப் ரஸ்க் வந்து வைக்கணும். இதே மாதிரி தான் அந்த காஃபி தண்ணியில் வந்து நல்லா போட்டு திருப்பி எடுத்துட்டு, அதுக்கு மேலே மறுபடியும் வச்சுட்டு, அதுக்கு மேலே மறுபடியும் க்ரீம் ஊற்றிட்டு, அதுக்கு மேலே மறுபடியும் வச்சுட்டு, அதுக்கு மேலே மறுபடியும் க்ரீம் ஊற்றிட்டு, லாஸ்ட்டாக க்ரீம் லேயர் வச்சுட்டு, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கோகோ பவுடரை அந்த வடிகட்டி இருக்கும் பாருங்கள், அது மேலே கொட்டிட்டு அப்படியே அதை வச்சு அந்த கேக்கு க்ரீம் லேயர் இருக்குல்ல, அது மேலே வந்து அப்படியே ஜலிச்சு விட்டுட்டே வாங்க. அப்படியே ஃபுல்லாக ஜலிச்சு விட்டுட்டு பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதை அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் 4 மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். வாவ்! செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள், செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் செஞ்சு பார்த்துருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. கரெக்டாக இருந்துச்சு. இனிப்பும் இல்லை, ரொம்ப ஓவர் இனிப்பும் இல்லை, மீடியமான இனிப்பு. சூப்பராக இருந்துச்சு. அந்த க்ரீம் தாங்க வேறு லெவல். அந்த ரஸ்க்கு கூட அப்படியே அந்த க்ரீம் அப்படியே இதாகி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ இப்படி தான் வீக்கெண்ட் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போச்சு. அப்புறம் திடீர்னு என் ரோட்டுக்காரர் என்ன சொன்னார்னா, கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டார். சரி ஓகேன்னு கிளம்பிட்டோங்க. நாங்கள் இப்படி தான் இன்றைக்கி கோயிலுக்கு போகணும், நாளைக்கு கோயிலுக்கு போகணும் அப்படிலாம் கிடையாது. டக்குன்னு என்ன தோணுதோ, திடீர்னு கோயிலுக்கு போகணுன்னு தோணுதா உடனே கிளம்பி போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிடிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கு பக்கத்தில் மம்சார் பீச் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு, அங்கே போய் குளிக்கலான்னு தான் போனோம். ரொம்ப இருட்டாக இருந்ததுனால லேட்டாகவும் ஆகிடுச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால. அதனால் சரின்னு சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாடிட்டு பாப்பா கூட கொஞ்சம் நேரம் கதையெல்லாம் பேசிட்டு, பாய் தலைக்காணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே போய் போட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலாக பகலில் போய் ஒரு நாள் மம்சார் பீச் பார்க்கலான்னு இருக்கோம். ஏன்னா இப்போ புதுசாக அழகாக ரெனோவேட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது. அந்த வெளிச்சத்துலேயே வந்து அந்த இருட்டிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னும் பகலில் பார்க்கணும் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. இருட்டில் அவ்வளோவா தெரியல. ஒரு 2-3 இடத்துல தான் லைட்லாம் போட்டிருந்தாங்களா, அதனால் சரியாக எங்களுக்கு தெரியல. பாப்பா வந்து சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருந்தோம், மம்சார் பீச்சில் குளிக்கிறதுக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. இங்கே ரொம்ப இருட்டாக இருந்ததுனால குளிக்க முடியல. இங்கே குளிக்க வேணாம், நம்ம நாளைக்கு ஈவினிங் வந்து மறுபடியும் நம்ம ஷார்ஜாவில் இருக்க பீச்சுக்கு போகலான்னு சொல்லி அப்படி இப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டோங்க வீட்டுக்கு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்மளுக்கு ஐக்கியா இருக்குது. எனக்கு ஐக்கியான்றது என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அதான் உங்ககிட்டே சொல்லுவேன்ல, நம்ம வீட்டில் இருக்க பாதி பொருட்கள் வந்து ஐக்கியாவில் வாங்கினதாக இருக்கும். அவ்வளோ க்ரேஸுங்க எனக்கு இந்த ஐக்கியா பொருட்கள் மேலே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே அங்கங்கே போட்டிருந்தாங்க ஐக்கியாவில்.
ஸோ நான் 2 கப்பு மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஆல்ரெடி இது மாதிரி நிறைய கப்ஸ்லாம் வச்சுருந்தேன். அங்கங்கே உழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் எப்போ போனாலும் இந்த மாதிரி 2 கப்பு இல்லைனா தட்டுன்னு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன். செம்ம டயர்டுங்க. ஒரே நாளில் கோவில், அப்புறம் ஐக்கியா ஷாப்பிங்கு, அதுக்கப்புறம் மம்சார் பீச்சுன்ட்டு அப்புறம் ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வேறு போயிருந்தோம். ஸோ இப்படி தான் பயங்கர டயர்டு. ஸோ நல்லா படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் ஒரு 12 மணியை போல் தான் எழுந்திரிச்சோம். பொண்ணுக்கிட்ட தெரியாமல் நேற்று நான் அடுத்த நாள் கண்டிப்பாக உன்னை பீச்சுக்கு கூப்பிட்டு போமான்னு சொல்லிட்டாங்க. காலையில் தூங்கி எழுந்திருந்ததுலேருந்து 100 வாட்டியாவது அம்மா எப்போ பீச்சுக்கு போவோம், அம்மா எப்போ பீச்சுக்கு போவோம், அம்மா எப்போ பீச்சுக்கு போவோன்னு கேட்டு கேட்டு எங்கள் காதே கொயின்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால் எப்படியாவது ஆளை கூப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு என் ரோட்டுக்காரன் நானும் பிளான் பண்ணி சாயங்காலம் 4 மணிக்கு, காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்த என் பொண்ணு சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வாயே மூடலை. அதனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான பீச்சுக்கு நாங்கள் எப்போ பீச்சுக்கு போகிறதாலும் நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக ரொம்ப என்ன சொல்லுது ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்கும் இது. ஸோ அதனால் இங்கே தான் எப்பயுமே போவோம். அல்கான் பீச்சு நம்ம வீட்டுக்கிட்டேயே வேறு இருக்குதா. ஸோ அதனால் அங்கே கிளம்பி போயாச்சுங்க. 4 மணியாக போல் சரியான வெய்ய. சரி இருந்தாலும் கிளம்பி போயிடுவோன்ட்டு கிளம்பி போயாச்சுங்க. அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டமே பீச்சில் இருக்காங்க. வெயிலெலாம் யாரும் பார்க்கல. நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பீச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பீச்சு. சரி, பீச் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இந்த வீக்கெண்ட் பயங்கரமாக வெளியில் சுற்றிட்டு வந்திருக்கோம். நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். ஒரு 3-4 இடத்துக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். அவ்வளோதாங்க, விலாக் முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. லாஸ்ட் வரைக்கும் பீச் விலாக் தாங்க, அப்படியே பாருங்கள். பீச் எப்படி இருந்ததுன்றதை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நல்லா சுத்து, அழகா இருக்கு. அது அதுக்கு தான் மண்ணு கொட்டி வச்சு அதுக்கு. கொஞ்சம் தூரமா போ, உன்னை தானே நான் போட்டோ எடுக்கிறேன். எடுத்துட்டு வா, எனக்கு வேணாம். பாருங்க வா. இப்படி தான் ஜாலியாக பீச் என்ஜாய் பண்ணியிருந்தோம். இங்கே
சன்செட் ஆகுறது சூப்பராக இருக்குங்க இந்த பீச்சில், அல்கான் பீச்சில். ஸோ அவ்வளோதாங்க, விலாக் முடிஞ்சிருது. விலாக் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.